தமிழ் களம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கறின்றது வெறும் உணவின் ஒரு பகுதியாக மட்டும் இல்லாம அது அரசியலோட பின்னி பிணைந்த ஒரு விஷயமா இருக்கு. ஒருவர் சைவ உணவை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய உணவு பழக்கம் அப்படின்றத மட்டும் பார்க்காம அவர் என்ன சாதியாக இருப்பார் அல்லது அவர் என்ன மதத்தை பின்பற்றக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம இந்திய சமூகத்திற்கு ஒரு மனநிலை இருக்கு. அந்த அடிப்படையில தான் கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த மாட்டுக்கறி அரசியல் அப்படின்றது இந்திய அரசியல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகள்ல நூற்றுக்கணக்கான நபர்கள் பசு பாதுகாப்பு அப்படின்ற பேர்ல படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவர் மாட்டுக்கறியை வச்சிருந்தாரு, இவர் மாட்டுக்கறியே சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான பேரை படுகொலை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான பேரை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் தாக்குதல் பண்ணதுல பெரும்பான்மை யாரா இருக்கிறாங்கன்னா இஸ்லாமியர்களும் இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த சாதிகளும் தான் அதிக அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. ஏன்னா இந்த 2 சமூகங்கள், குறிப்பாக இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்களும் அதே மாதிரி இந்த இஸ்லாமியர்களும் தான் இந்த மாட்டுக்கறின்றது அதிக அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக சாப்பிடக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஆனா இந்த 10 ஆண்டுகள்ல இவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதை பெரிய அளவுக்கு செய்தியாகவோ அல்லது பெரிய அளவுக்கு விவாதமாகவோ ஆக்காத வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி மற்றும் ஆங்கில ஊடகங்கள் தற்பொழுது ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் இறந்து போனதை பெரிய அளவுக்கு செய்தியாகவும் விவாதமாகவும் ஆக்கப்பட்டிருக்காங்க. சரி, இந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் ஆரியன் மிஸ்ரா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுடைய பின்னணி என்ன அப்படின்றது தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம். ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஆரியன் மிஸ்ரா 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர். இவர் ஆகஸ்ட் 23ஆம் தேதி இரவு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்களோட ஒரு கார்ல பயணிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக எந்த பகுதியில் இவங்க பயணிக்கிறாங்கன்னா டெல்லியினுடைய அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஹரியானாவுக்கும் டெல்லிக்கும் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஹைவேல இவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஆரியன் மிஸ்ராவும் அவரோட நண்பர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க போலீஸா இருப்பாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் 12ஆவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்றதுனால ஒருவேளை இவங்களுக்கு லைசன்ஸ் இல்லை, ஸோ போலீஸ் நம்மளை பிடிப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல வேகமா கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடியே இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வேகமா போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பின்னாடி இருக்கிற கார் பாத்தீங்கன்னா இவங்களை மடக்கிடுறாங்க. உள்ள இருந்து ஒரு நபர் வராரு. அவர் பேர் பாத்தீங்கன்னா அனில் கௌஷிக் அப்படின்றவர். அவர் என்ன பண்றாருன்னா ஆரியன் மிஸ்ராவுடைய தலையில சுடுறாரு. சுட்டதுக்கு அப்புறமா ஐயோ நம்ம தப்பான நபரை சுட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் அவர்கள் விசாரிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு பின்னாடி பசு குண்டர்கள், பசு பாதுகாப்பு அப்படின்ற பேர்ல தான் இது கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனில் கௌஷிக் அவர்களையும் அது மட்டும் இல்லாம அவர் கூட இருக்கக்கூடிய 6 பேரையுமே கைது செஞ்சு உள்ள அடைக்கிறாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்றத தாண்டி ஒரு ரொம்பவே இந்தியாவே அவமானப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா ஆரியன் மிஸ்ராவுடைய அப்பாவை போலீஸ் அவர்கள் அழைச்சிட்டு போறாங்க. யார்கிட்டனா இந்த அனில் கௌஷிக் அப்படின்ற அந்த நபர்கிட்ட. அப்போ அந்த அனில் கௌஷிக் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா காலில் விழுந்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாதனமா ஒரு பிராமணரை கொலை பண்ணிட்டேன், நான் மிகப்பெரிய ஒரு பாவி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அப்போ நான் தெரியாதனமா ஒரு பிராமணரை கொன்னுட்டேன், ஒரு ஹிந்துவை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அப்போ முஸ்லிம்களை கொன்னா தவறு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வராரா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. சரி, எதுக்காக போலீஸ் ஆரியன் மிஸ்ராவுடைய அப்பாவை அந்த குற்றவாளியான அனில் கௌஷிக் கிட்ட கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்றத ஒரு சமாதானப்படுத்துறதுக்காக போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுல குறிப்பா நம்ம நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அனில் கௌஷிக் அப்படின்றவர் ஹரியானா மாநிலத்துல பசு பாதுகாவலர் என்ற பேர்ல ஏகப்பட்ட தாக்குதலை செஞ்சிருக்காரு. அப்போ ஆரியன் மிஸ்ராவுடைய அப்பா ஒரு பிராமணரா இருக்கிறதுனால நம்ம சனாதன தர்மம் குறிப்பாக பசுவை பாதுகாக்கின்றோம் என்ற பேர்ல தான் நான் இந்த விஷயத்த பண்ணேன், ஆகவே இது ஒரு தெரியாம நடந்த விஷயம்னு இதை சமரசம் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைன்றது போலீஸ் தரப்புல செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஆரியன் மிஸ்ராவுடைய அப்பா இதை விடுறதா இல்லை.
சரி, இந்த நிகழ்வு தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அந்த மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, அனில் கௌஷிக்ன்றவர் வந்து ரொம்பவே ஒரு நல்லவர், அவர் வந்து நல்ல மனசு கொண்டவர், அவர் நிச்சயமா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டாரு, ஒருவேளை முன்பகையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் மிகவும் நல்லவருங்க, நிறைய பேருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, அதனால இது வந்து அவர் வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அல்லது வந்து இது ஒன்றும் பெரிய தவறு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் மாட்டுக்கறி சாப்பிடுறான் அல்லது ஒரு மாட்டுக்கறி வச்சிருக்கான் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு படுகொலைகளை வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களோ அல்லது வந்து பரவலாக எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருதா அப்படின்னு சொல்லி இந்த செய்திகளை படிக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு அச்சமா இருக்கு. குறிப்பாக வட இந்தியாவில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரியான ஏகப்பட்ட பசு பாதுகாப்புன்ற பேர்ல தாக்குதல் உள்ளாக்கப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தனிநபர் வந்து அவருடைய மாட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனோம், இல்லைன்னா இந்த மாடை வந்து நான் விற்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு டெம்போல எடுத்துட்டு போறாரு, யாராவது பார்த்துட்டு வந்து போலீஸ் கிட்ட தகவல் சொல்றாங்க, சார் இந்த மாதிரி வந்து மாட்டை வந்து ஏத்திட்டு போறாங்க, கடத்திட்டு போறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு தகவல் சொல்றாங்கன்னா அந்த காவல்துறை வந்து நேரடியாக வந்து விசாரிச்சு என்ன ஏதுன்றதை பண்ணணும். ஆனா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காவல்துறைகள் எப்படி நடந்துக்குது அப்படின்னு சொல்லி இந்த செய்தியில சொல்ல வருதுன்னா, இவங்க பசு பாதுகாப்பு குண்டர்கள் கிட்ட வந்து தகவல் சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த டெம்போல ஏத்திட்டு வராங்க பாத்தீங்களா, அவங்க மேல கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பிணம் மாதிரி வந்து அவங்கள வந்து சதிச்சு விட்டுறாங்க. அதன் பிறகு காவல்துறை பாத்தீங்கன்னா அந்த பசு குண்டர்கள் மேல எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம இவர் மேல வந்து எஃப்ஐஆரோ அந்த மாதிரி போட்டுட்டு அரெஸ்ட் பண்ற மாதிரியான பல நிகழ்வுகள் வந்து வட இந்தியாவில் தொடர்ச்சியா நடைபெற்று வருது. இப்படி வட இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட பசு பாதுகாப்புன்ற பேர்ல ஏகப்பட்ட தாக்குதல்களை வந்து இந்த பசு குண்டர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனா இதுல வேடிக்கை என்ன தெரியுங்களா, உலகத்திலேயே மாட்டுக்கறி ஏற்றுமதியில 2வது நாடாக இந்தியா இருக்கு. நாம சொல்லலைங்க, இது நரேந்திர மோடி அவர்களே 2013ஆம் ஆண்டு ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு, பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் நம்பர் 1 ஹே அப்படின்ற மாதிரி. அதாவது அவர் வந்து நம்பர் 1 இருக்குன்னு சொல்லியிருந்தாரு, பட் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. அதிலும் குறிப்பா இந்தியாவில் மாற்றுக்கறி ஏற்றுமதியில முதல் 3 இடத்துல இருக்கிறது யாருன்னா இஸ்லாமியர்கள் கிடையாது, ஹிந்துக்கள். அதுவும் எந்த ஹிந்துக்கள்னா அந்த உயர்தட்டு இருக்கக்கூடிய ஹிந்துக்கள். இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னா பெரும்பாலும் பிராமணர்களாவே இருக்கிறாங்க. அந்த கடையோட பேர் தான் அல் அசாரி அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பேர், ஒரு அரபிக் பேரா இருக்கே தவிர அதோட ஓனர்கள்ல பெரும்பாலும் இந்துக்களா தான் இருக்காங்க. ஆனா இந்த பசு குண்டர்கள் அவங்களை அடிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க திருப்பி அடிப்பாங்க. ஸோ இப்படி வட இந்தியாவில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கறியை வந்து இந்த தேர்தலுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் மக்களை பிளவுபடுத்துறதுக்காகவும் ஒரு கருவியாக வந்து பயன்படுத்துறாங்க. குறிப்பா சொல்ல போனா இந்துக்கள் அல்லாத முஸ்லிம்கள் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்துக்களே எடுத்துக்கிட்டோம்னா தலித்துகள், தலித் அல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளவு அரசியலை இந்த மாட்டுக்கறி மூலமா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இறுதியா பார்க்கும் பொழுது இந்த மாடு அப்படின்ற ஒரு விஷயம் புனிதமானதா அல்லது வந்து மாட்டுக்கறின்றதே சாப்பிட்றது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு எதிரானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் ஆதி காலத்துல எல்லா கறியுமே சாப்பிட்டுட்டு தான் இருந்தான். என்னைக்கு குரங்கில் இருந்து மனுஷனா மாறினாங்களோ அந்த நேரத்துல அவங்களுடைய உடல் சக்திக்காக எல்லா கறியுமே மனுஷன் உண்ணத்தான் செஞ்சான். முதல்ல பச்சையா செஞ்சாங்க, அதன் பிறகு வந்து சுட்டு சாப்பிட்டாங்க. சரி, மாட்டுக்கறியே நம்ம பரம்பரையில சாப்பிட்றது இல்லையான்னு கேட்டீங்கன்னா எல்லா கறியுமே எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. என்றைக்கு நம்ம எல்லாருமே விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மாறணுமோ அன்றைக்கு சில பேர் வந்து மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தீர்மானிச்சாங்களே தவிர ஆரம்ப காலத்திலிருந்து ஆதி காலத்திலிருந்தே நம்ம எல்லாருமே சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா சில யூடியூபர்கள்லாம் சொல்றாங்க தமிழர்களுடைய மரபுலயே வந்து மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் இல்லைன்னு சொல்லி. அந்த மாதிரி எந்த விதமான தரவுகளும் இல்லை. அப்போ ஓவராலா இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு பிராமண மாணவர் வந்து இறந்ததுனால இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுதே தவிர, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இஸ்லாமியரோ அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களோ பாதிக்கப்படும் பொழுது பெரிய அளவுக்கு இது பேசு பொருளா ஆக்கப்படலை. அப்போ ஒரு விதத்துல பார்க்கும் பொழுது உணவையும் அரசியலையும் நம்ம நாட்டில் ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இதே போல பல்வேறு காணொலிகளை பார்க்க தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் தமிழ் களம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம்.